அனைத்து உதவிகளுக்கும் இங்கே கூப்பிட்டு நம்ம மாதேஷ் சார் பிஎஸ்சி டீம் எல்லாத்துக்கும் என்னை ஆர்டர் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபிசியோதெரபி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 25 வருஷமா தமிழக மருத்துவமனையில். ஆஸ்திரேலியாவில் என்ன ஆகும் அதே மாதிரி சேம் எங்கிட்ட மிஷின் எதுவுமே இருக்காது. ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்னு பேருங்க. நம்ம ஹேண்ட் கூட ஒரு டயக்னோஸ் பண்ணி, அதாவது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி, சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி, பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி, பால்பேஷன் பண்ணி, பேஷண்டோட எல்லா டீடைல் கேட்டு, சர்ஃபேஸ் அனாட்டமி இருக்கு, அந்த எந்தெந்த போன் எந்தெந்த நரம்பு எங்கெங்க இருக்குன்றத கையால் அட்ஜஸ்ட் பண்ணா அந்த நரம்பு வேலை செய்யும். இது வந்து இன்டர்நேஷனல் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். இத்தனை வருஷம் நான் தர்மபுரியில வந்து என்னோட படிச்சவங்களாம் எல்லாமே ஃபாரின் போயிட்டாங்க. ஏன்னா இது கை வைக்கிறாரு ஏதோ காசு வாங்கலான்னு இருக்கும். ரிசல்ட் கொடுக்கறனால எங்கெங்கயோ இருந்து வராங்க, வெளியூர் பேஷண்ட் வராங்க, நிறைய பேர் வராங்க, கியூர் ஆக சக்சஸ் ஆகிறாங்க. ஒரு ஐஃபை சப்ஜெக்டை தர்மபுரியில வந்து நம்ம சக்சஸ் பண்ணி வெளியூர்ல இருந்து வர வச்சு ரிசல்ட் கொடுக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி சார். ஸோ என்ன இந்த ஃபீல்டில் நீங்கள் கூப்பிட்டு ஆனர் பண்ண ரோட்டரி டீமுக்கும் பிஎஸ்சி டீமுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மிக நன்றி. ப்ரொஃபஷனல் டிஃபிகல்ட்டி யாருக்குமே சொன்னதில்லை. வெரி வெரி டஃப். வேர்ல்டுலே ஹையஸ்ட் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. லோக்கல் 300, வெளியூர் பேஷண்ட் 500 தான் வாங்கியிருக்கீங்க. வேர்ல்டுலே யாருமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது கண்ணில் பார்த்தா கண்டுபிடிச்சலாம். 3 மந்த்ஸ்லேயே 3 கேன்சர் பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணியிருக்கேன். எண்டோக்ரைனாலஜி எல்லா சப்ஜெக்டும் இருக்கணும். சர்ஜரி, பீடியாட்ரிக்லேருந்து ஒரு குழந்தையோட மைண்ட் ஸ்டோன்லேருந்து டெவலப்மெண்ட்லேருந்து ஜீரியாட்ரிக் மெடிசன்லேருந்து மஸ்குலர் ஆர்த்தோபெடிக்லேருந்து நியூரோலேருந்து எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சப்ஜெக்டில் இண்டிவிஜுவலாக பர்சனலைஸ் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும். ராமச்சந்திராவில் முடிச்சுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு அங்கே எக்கச்சக்கமான அவார்டு வாங்கி வச்சிருக்கேன். கேன்சர் பேஷண்ட்லாம் வந்து லீவ் கனெக்ட் வச்சிருக்கேன். ப்ரொஃபசர் பன்னீர் இஸ் அ ஃபிசிஷியன் டு அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் என்னோட மேஜிக் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் தெரியும். நிறைய பேர் இருக்காங்க, இதில் நான் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கேயே 2-3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. I am really very very thankful to God. என்னை வந்து மோட்டிவேஷன் மணி மைண்ட் நெக்ஸ்ட் பேஷண்டோட பிளஸிங் வந்து இன்னமும் நிறைய பேஷண்ட் வந்து ப்ரேயர்ல ஒரு கடத்தோட ஒரு குவாலிட்டி இருக்காங்க. இந்த ப்ரேயர் ரொம்ப உங்களுக்கு பிளஸ் பண்ணுறாங்க. மணி இஸ் அப்பார்ட் ஃப்ரம் நத்திங். ஒன்றுமே இல்லை, அவங்களோட பிளஸிங் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் இறைவனோட நிலை அடையத்துக்கு நம்ம தூக்கிட்டு போவோம். ஸோ ரியலி இன்னொரு நான் ரோட்டில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த வருஷம் சதீஷ் சார் அப்புறம் ரொம்ப 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 ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு கண்டினியூஸாக இருக்கு. எல்லாரும் வந்து பிஎன்ஏ இருக்கட்டும், ரோட்டரியா இருக்கட்டும், ஜேசி எல்லாரும் வந்து அவங்களோட ஒரு சோகத்தை தெரிவிச்சு நம்மளோட மைண்ட் நம்ம ஃபீலிங் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணி சதீஷ் சார் அவர்களும் ரியலி அவர் கிளப் இஸ் டே டு டே ஒர்க்கிங் வெரி வெல் அண்ட் கெட்டிங் இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் தர்மபுரி எஸ்பெஷலி இன்னும் மோட்டிவேட் பண்ணி பயங்கரமான லீடர்ஷிப் ஸ்கில் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி யங் டைனமிக் ரொட்டேரியனை உருவாக்குறாரு. அதுக்காக ஏஜி இந்த வருஷம் ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ரிசல்ட் பற்றி சொல்ல போகிறாரு. வெரி ஸ்மைலிங் ஃபேஸ், ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிடுவார். அது பார்த்து பேசி ஆட்டோமேட்டிக் முடிச்சிடுவாரு. வெரி ஹைலி டேலண்டட் எஸ்பெஷலி ரஞ்சித் சார் மாதிரி ஒரு எக்ஸலன்ட் ஃபிளெக்சிபிள் செக்ரட்டரி அமையாது. எந்த ஈகோவும் பார்க்க மாட்டாரு. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சூப்பராக டைனமிக்காக வேலை செய்யறாரு. ஸோ பிரஷர் சார் காப்பி சொல்ல வேணாம். சின்ன பையன் குச்சி ஓடி விடுவாரு. சின்ன பையன் வராங்க. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஆக்டிவா டைனமிக்கா பார்க்குறோம். நம்ம ரோட்டரி குடும்பத்துக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. உண்மையாலுமே இது யாருக்கும் கொடுத்தாலும் கிடைக்காது சார். பீங் அ ரோட்டரி மெம்பர், ஐ அம் ப்ரவுட் டு பி அ ரோட்டரி மெம்பர். உண்மையாவே மெடிக்கல்ல வந்து ஹீலிங் வந்து மிராக்கிள் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பாசிட்டிவ் தான். இப்போ ரீசர்ச்ல கூட சொல்லியிருக்காங்க, டயக்னோஸ் பண்ணி 50% நீ நெகட்டிவ் சொன்னா பேஷண்ட் அதை வீக் ஆயிடும். பிரெயின்ல வந்து ஒரு தாட் ரிஜிஸ்டர்னா வெளியில எடுக்க முடியாது. உனக்கு கேன்சர்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் டே சீக்கிரம் போயிடும். அப்படிங்கிறோம் தெரியாத வரைக்கும் நீ வியூ பண்ணலாம். ஸோ என்னைக்குமே பேஷண்ட் கிட்ட பாசிட்டிவா பேசுறது என்னோட அப்ரோச். பேஷண்ட்டை எவ்வளோ க்யூர் பண்ணலாம், வாழ வைக்கலாம். இன்னைக்கு உள்ள அட்வான்ஸ்டு சயின்ஸை நம்புங்க, குவாக்கரியை நம்பாதீங்க. போய் அங்கங்க மருந்துதான் இது நம்ம நம்பாதீங்க. நம்ம பீடியாட்ரிக் டாக்டர் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் ஃபாரின் போய் எக்கச்சக்கமான ஃபீல்டில் படித்து நம்பர் 1 சைன் பண்ணுறாங்க. பிலீவ் எத்திக்கல் எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸ். உண்மையான மருத்துவரை நம்புங்க. குவாக்கரி, யூடியூப், இன்ஸ்டா பார்க்காதீங்க. மருத்துவரை நம்புனா மட்டும்தான் நீங்கள் லாபத்தில்